என்னது, டிவிக்கு 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்களா? ஆமாங்க. எக்ஸிட் போல் கருத்து கணிப்புப்படி 95லேருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் டிவிக்கு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிட் போல்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுப்பாங்க. அதில் எலெக்ஷன் முன்னாடி நடக்கிறது வந்து நார்மலாக இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றது. எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு இடத்துலையும் போயிட்டு ஓட்டு போட்டு வரவங்கிட்ட நீங்கள் யார் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நான் இன்னார் போட்டு போட்டேன், நான் இவங்க ஓட்டு சொல்ல போது அதை வந்து ஒரு சைடில் வந்து தனியார் நிர்வாகம் அப்புறம் வந்து மீடியாஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஓவராக கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு டேட்டாவாக எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற அன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதுமாரி தாங்க இன்னைக்கு 6 o'clock ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 95லேருந்து 120 சீட்ஸ் வந்து டிவிகேவும், 110 சீட்ஸ் வந்து டிஎம்கேவும், 30 சீட்ஸ் வந்து ஏடிஎம்கேவும் வந்து ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக அந்த எக்ஸிட் போல்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2026 எலெக்ஷனில் யார் ஆட்சி சொன்னதெல்லாம் செய்வாங்க, யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் யார் ஓட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு மறக்காம பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நியூஸ் பார்க்கணும், இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்கணும், நம்ம ஊர் பாலிட்டிக்ஸ் பார்க்கணும்னா உங்களுக்கு எல்லாத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.